2026 T20 உலகக்கோப்பை தொடர் துவங்குவதற்கு இன்னும் 2 நாட்களே இருக்கு. இந்திய அணிக்கு பின்னடைவாக ஒரு செய்தி வெளியாக இருக்கு. ஒரு செய்தி இல்ல, 2 செய்திகள் வெளியாக இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தின் போது இளம் வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா காயத்துடன் வெளியேறியது ரசிகர்களிடையே கவலையை ஏற்படுத்துச்சு. புதன்கிழமை மும்பையில் நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்துல இந்திய அணி 30 ரன்கள் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தினாங்க. அந்த வெற்றி மகிழ்ச்சி அளித்தாலுமே பந்துவீச்சின் போது நடந்த ஒரு சம்பவம் அணி நிர்வாகத்திற்கு தலைவலியை உண்டாக்கியிருக்கா. அதாவது இந்த போட்டியின் போது பந்து வீச வந்த வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா ஒரே ஒரு ஓவரை மட்டுமே வீசினாரு. அந்த ஓவர்ல அவர் 16 ரன்களை விட்டு கொடுத்தாரு. குறிப்பாக அந்த ஓவரை வீசும் போது 2 முறை பாதிலேயே ஓடி வந்து பந்து வீசாமல் நிறுத்திருக்காரு. ஓவர் முடிந்த சிறிது நேரத்திலேயே அவர் தன்னுடைய முழங்கால பிடித்து கொண்டு வழியால துடிச்சாரு. பின்னர் மைதானத்திலிருந்து சிரமப்பட்டு வெளியேறினாரு. அவர் மீண்டும் களத்திற்கு திரும்பல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நட்சத்திர ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேல் அவர்களுமே பேட்டிங் ஆடும்போது அவருடைய இடது கால முன்னும் பின்னுமாக நகற்றி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக வெளியாடினாரு. ஸோ அவருமே இன்ஜுரியில தான் இருக்கார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஆகையால இந்த 2 வீரர்களை அதிரடியாக வெளியேற்றிவிட்டு இவங்களுக்கு மாற்றாக ஒருவர் சிராஜும் மற்றொருவருக்கு வாஷிங்டன் சுந்தரையுமே உள்ளே களமிறக்க இருக்காங்களா. ஸோ இந்த மாறுதல்கள் கண்டிப்பாக இந்தியாவிற்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.